Welcome students. Next page number 109, objective of preparing trial balance. Trial balance உடைய objectives என்னன்னு பார்க்க போறோம். First test of arithmetical accuracy. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு துல்லிய தன்மை கண்டறிவதற்காக போடக்கூடியதுன்னு சொல்லியிருக்காங்க. Trial balance is the mean by which the arithmetical accuracy of bookkeeping work is checked when the total of debit column and credit column in the trial balance are equal. It is assumed that posting from subsidiary book balancing the ledger account etc. are arithmetically correct. However, there may be some error which are not disclosed by the trial balance. அதாவது பார்த்தீங்கன்னா ட்ரையல் பேலன்ஸில் பார்த்தீங்கன்னா இது அரித்மெட்டிக் துல்லியத்தன்மை கண்டறிவதற்காக போடக்கூடியதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இது செக் பண்ணுறது, அதான் செக் பண்ணுறது தான் துல்லியத்தன்மை கண்டுபிடிக்கிறது. இது எப்படி செக் பண்ணுறாங்கன்னா டோட்டல் டெபிட் காலமும் கிரெடிட் காலமும் ஈக்குவலாக இருக்கணும். பட் ஈக்குவலாக இல்லை மிஸ்மேட்சான்றது தான் அந்த இடத்துல எரர் இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். ரெண்டாவது பேசிக்ஸ் ஆஃப் ப்ரிப்பேரிங் ஃபைனல் அக்கௌண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இது ஒரு பேஸ்ன்னு சொல்கிறேன். அப்போ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் நேம்லி ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பேலன்ஸ் ஷீட் ஆர் ப்ரிப்பேர்ட் ஆன் த பேஸ் ஆஃப் சம்மரி லெட்ஜர் பேலன்ஸ் அப்டைன் ஃப்ரம் த ட்ரையல் பேலன்ஸ். அப்போ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ரெடி பண்ணுறதுக்கு ட்ரையல் பேலன்ஸ் தான் நம்ம கொண்டு போக முடியும். அதுதான் இந்த அக்கௌண்டிங் சைக்கிளில் ஃபஸ்ட் ஜேர்னல், தென் லெட்ஜர், அடுத்தது ட்ரையல் பேலன்ஸ், நெக்ஸ்ட்டு ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். அதாவது ட்ரையல் பேலன்ஸில் தான் எடுக்க முடியும். அப்போ ட்ரையல் பேலன்ஸ் எங்கேருந்து வருது? லெட்ஜர் போஸ்டிங்லேருந்து வருது. அப்போ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அதாவது நிதி அறிக்கை கண்டுபிடிப்பதற்காக வியாபார லாப நட்ட கணக்கு போடப்படுகிறது. இது எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னா லெட்ஜர் போஸ்டிங்லேருந்து ட்ரையல் பேலன்ஸில் தான் எடுக்கிறாங்க சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் ஆஃப் எரரை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு அப்ஜெக்டிவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. When the trial balance does not tally, it is an indication that certain error have occurred. The error may have occurred at one or more the stage of accounting process, namely journalizing or recording in subsidiary book, totaling subsidiary book, posting the ledger account, balancing the ledger account, adding the ledger account balance to the trial balance, totaling the trial balance column, etc. Hence, the error should be rectified before preparing financial statement. அதாவது நிதிநிலை அறிக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறோம். இந்த ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது டெபிட் பேலன்ஸுக்கும் கிரெடிட் பேலன்ஸுக்கும் மிஸ்மேட்ச் ஆகுது, டோட்டல் வேரியேஷன் வரும்போது உடனே என்ன செய்கிறோம்? டு செக் த லெட்ஜர் புக் பண்ணுறோம். லெட்ஜர் புக் பார்க்கும்போது அதை ஜேர்னலை பார்ப்போம். இப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அக்கௌண்ட்டும் நம்ம கிராஸ் செக் பண்ணுறோம். கிராஸ் செக் பண்ணும்போது எங்கே மிஸ்டேக் நடக்குதுங்கிறத கண்டுபிடிக்கிறோம். அப்போ ஒரு ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது ப்ரிப்பேர் பண்ணி அதாவது ஃபைனல் அக்கௌண்ட் போடுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்கிறோம்? எரரை கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா சம்மரைஸ் இன்ஃபர்மேஷன் ஆஃப் லெட்ஜர் அக்கௌண்ட். இதை சம்மரைஸ் பண்ணுறோம். சம்மரைஸ் பண்ணுறோம்னா என்ன? ஆர்டர் வைஸ், அதாவது கேஷ் அக்கௌண்ட், கேபிட்டல் அக்கௌண்ட், இப்படி சம்மரைஸ் பண்ணுறதுக்கான இன்ஃபர்மேஷனை, அதாவது சம்மரைஸ்ட் இன்ஃபர்மேஷன் ஆஃப் லெட்ஜர் அக்கௌண்ட். இந்த சம்மரைஸ்ட் லெட்ஜர் அக்கௌண்ட் இஸ் ஷோன் த ட்ரையல் பேலன்ஸ். லெட்ஜர் அக்கௌண்ட் have to be seen only when the details are required in the respect of an account. அதாவது பார்த்தீங்கன்னா சம்மரைஸ் பண்ணுறதுங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ ஜேர்னலில் வந்து சம்மரைஸ் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் டெபிட்டு கிரெடிட் அப்படி தான் அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஃபார் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டட் பிஸ்னஸ் தி கேஷ்னு போட்டிருப்பீங்க, கேஷ் அக்கௌண்ட் டு கேபிட்டலுங்கிறது ஆன்சர். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் கேஷ் எவ்வளவு, கேபிட்டலுங்கிறது எவ்வளவு கண்டுபிடிக்க முடியாது. அப்போது ஒரு மந்த்தில் எவ்வளவு டிரான்சாக்ஷன் இருக்கும். ஜேர்னலுங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய டிரான்சாக்ஷன் இருக்கும் போட்டிருப்பீங்க. டே புக்குங்கிறத ஜேர்னல்னு வச்சுங்க. இப்படி பார்த்தீங்கன்னா இதை சம்மரைஸ் பண்ண முடியாது. அப்போ சம்மரைஸ் பண்ணுறது எதை சம்மரைஸ் பண்ண முடியும்? லெட்ஜர் போஸ்டிங் பண்ண பிறகு தான் சம்மரைஸ் பண்ண முடியும். அப்போது லெட்ஜர் போஸ்டிங்கில் என்னது? கேஷ் அக்கௌண்ட்டுடைய பேலன்ஸ் என்ன, டெப்டார்ஸ் எவ்வளோ கொடுக்கணும், கிரெடிட்டார்ஸ் எவ்வளோ கொடுக்கணும், ஃபர்னிச்சர் எவ்வளோ வாங்கியிருக்கோம், வெஹிக்கிள் என்ன வாங்கியிருக்கோம், இப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா லெட்ஜர் போஸ்டிங்கில் தான் கண்டுபிடிக்க முடியும். அப்போது இந்த லெட்ஜர் போஸ்டிங்கோட டோட்டல் எதில் வச்சுப்போம்? ட்ரையல் பேலன்ஸில் வச்சு தான் டேலி பண்ணுவோம். அப்போ இதை சம்மரைஸ் பண்ணுறதுக்கு இதோடைய ஆப்ஜெக்டிவாக இருக்குங்கிறது லாஸ்ட் இதில் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா லிமிடேஷன். என்ன லிமிடேஷன் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபாலோயிங் ஆர் த லிமிடேஷன் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ். The following are limitation of trial balance. It is possible the preparing trial balance of an organization only if the double entry system is followed. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த டபுள் என்ட்ரி சிஸ்டமாக ஃபாலோ பண்ணால் தான் இது வந்து பாசிபிள் பண்ண ட்ரையல் பேலன்ஸ் வந்து பாசிபிள் பண்ண முடியும். இது ஒரு லிமிடேஷனாக சொல்லியிருக்காங்க, குறைபாடுகளாக சொல்லியிருக்காங்க. இப்போ சிங்கிள் மோடில் அவங்க கணக்கு போட்டாங்கன்னா அவங்க ட்ரையல் பேலன்ஸ் போட முடியாது. ட்ரையல் பேலன்ஸ் எதை வச்சு பேஸ் பண்ண முடியும்? டெபிட்டு கிரெடிட் ரெண்டும் சமமாக இருந்தால் தான் ட்ரையல் பேலன்ஸ். அப்போ இவங்க சிங்கிள் மோடில் கணக்கு போடுறது இதில் வந்து சூட்டபிள் இருக்காது. டபுள் மோடில் போட்டால் தான் இதை வந்து ஃபாலோ பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. தென்
even if a transaction are omitted the trial balance will tally. in case வந்து என்ன குறைபாடுகள் ஏற்படும்னா ஏதாவது ஒரு என்ட்ரியை நீங்க மிஸ் பண்றீங்க விட்டுடுறாங்க அப்போ வந்து டேலி ஆகும் அப்போ இது வந்து குறைபாடுகளா சொல்றாங்க. அப்போ இது நடக்கும் எப்படின்னா அக்கௌண்டன்ட் போடும்போது வந்து பர்டிகுலர் டேட்ல ஏதோ ஒரு இப்போ டிரான்சாக்ஷன் விட்டுறாருன்னா ஆக்சுவலாக அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய்க்கு வந்திருக்கு 10,000 ரூபாய் நம்ம போடுவோம். இப்போ ஒன்றும் இல்லை சேலரி 5,000 கொடுக்குறீங்க சேலரி அக்கௌண்ட்டை கேஷு இப்போ சேலரிலையும் 5,000 வரணும் கேஷ்லையும் 5,000 வரணும். அப்போ சேலரியில் வந்து என்ன செய்யணும் டெபிட் பண்ணணும் கேஷில் கிரெடிட் பண்ணணும். அப்போ இந்த பர்டிகுலர் டிரான்சாக்ஷனுடைய ஜேர்னலை நீங்கள் போடாமல் விட்டிங்கன்னா ரெண்டு பக்கமும் 5,000 ஈஸியாக டேலி ஆகும். அப்படி டேலி ஆகும்போது இந்த இடத்துல வந்து இது ஒரு மிஸ்டேக்காக சொல்கிறாங்க. ஏன்னா இன்கேஸ் வந்து ஒரு எரர் ஒரு என்ட்ரியை வந்து விட்டுட்டிங்கன்னா டேலி ஆகும் அப்போ இது ஒரு குறைபாடாக சொல்கிறாங்க. தென் trial balance may be tally trial balance may tally even though error are committed in the book of account. ஒரு அக்கௌண்ட் விட்டுட்டு போட்டாலும் டேலி ஆகும் டேலி ஆகும் தான். ஏன்னா ஒரு அக்கௌண்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா டபுள் சைடை பாதிக்கக்கூடிய அமௌண்ட். ஏன்னா நம்ம போடுற அமௌண்ட் எல்லாமே டெபிட் ஈக்குவல் கிரெடிட். அப்போ ஒரு அக்கௌண்ட்டே போடலைன்னா என்ன ஆகும் டேலி ஆகும். அப்போ அது ஒரு குறைபாடுகளாக சொல்கிறாங்க. அடுத்தது இஃப் ட்ரையல் பேலன்ஸ் இஸ் நாட் ப்ரிப்பேர்ட் த சிஸ்டமேட்டிக் வே and the final account prepared on the basis of trial balance may not deficit the actual state of the affair of the concern. அதாவது என்ன சொல்றாங்கன்னா ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது ஒரு சிஸ்டமேட்டிக் வே இல்லை. அப்படி பண்ணும்பொழுது அந்த சிஸ்டமேட்டிக் வே இல்லாத பொழுது அந்த ட்ரையல் பேலன்ஸை ஃபாலோ பண்ணி ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ரெடி பண்ணுறதுங்கிறது ப்ராப்ளம் வரும் டெபிசிட் பற்றாக்குறை வரும் அந்த இடத்துல வந்து ப்ராப்ளம் இருக்குங்கிறத சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் agreement of trial balance is not a conclusive proof of arithmetical accuracy of entry made in the according record. This because there are certain errors which not disclosed the trial balance such as complete omission of the transaction, compensating error and error principles. அதாவது பார்த்தீங்கன்னா ட்ரையல் பேலன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரித்மேட்டிக் அக்யூரேசி இருக்காது. ப்ரூஃப் அரித்மேட்டிக்னா ப்ரூஃப் ஐடென்டிஃபை பண்ணி ஒரு ப்ரூஃப் அரித்மேட்டிக் அக்யூரேசி இருக்காது. பட் அப்படி இருக்கும் பொழுது ஒரு ட்ரையல் பேலன்ஸ் போடும்போது ஒரு கம்ப்ளீட் ஒமிஷனாகவும் இருக்கும் காம்பன்சேட்டிவ் எரராகவும் இருக்கும் பிரின்சிபிள்ஸ் எரர் இருக்கும். இதெல்லாம் இருக்கும்பொழுது அது வந்து துல்லியத்தன்மையாக இருக்காதுங்கிறத துல்லியமாக ஏற்படும். ஏன்னா ஒரு கம்ப்ளீட் ஒமிஷன்ங்கிறது என்ன ஒரு எரரே விட்டுருது ஒரு என்ட்ரியை விட்டுருது ஒரு ஜேர்னலிட்டே விட்டுருது. காம்பன்சேட்டிங் எரர் என்னாச்சுங்க ஏதாவது டேலி ஆகணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஃபுட்டப் பண்ணிப்பாங்க. இப்போ 500 ரூபா சஸ்பெண்ட் குறையுதுன்னா 500 ரூபாய்க்கு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் போட்டால் டேலி ஆகும். அப்போ அதுதான் காம்பன்சேட்டிங் எரர். பிரின்சிபிள்ஸ் எரர்னா என்ன பற்று வைக்கிறது பிற டெபிட் வைக்கிறது பிற கிரெடிட் வைக்கிறது பிற டெபிட் வைக்கிறது. இப்படி சில எரரை வந்து போடும்போது கணக்கு டேலி ஆகும். அப்போ அது வந்து ஒரிஜினலாக இருக்காதுங்கிறத லிமிட்டேஷனில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மெத்தட் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ். என்ன மெத்தட் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ் எந்த மெத்தட் பயன்படுது எது மாதிரியான மெத்தட் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா பேலன்சிங் மெத்தடு டோட்டல் மெத்தட் டோட்டல் அண்ட் பேலன்ஸ் மெத்தட் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா 3 மெத்தட் போடுறாங்க. ஃபர்ஸ்ட்டு பேலன்ஸ் மெத்தட். இன் திஸ் மெத்தட் த பேலன்ஸ் எவரி லெட்ஜர் அக்கௌண்ட் எய்தர் டெபிட் ஆர் கிரெடிட் as the case may be is recorded in the trial balance against the respective account. The balance method is widely used as help the preparation of financial statement. அதாவது பேலன்ஸ் மெத்தடில் என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது மெத்தட் ஆஃப் ப்ரிப்பேரிங் ட்ரையல் பேலன்ஸில் 3 மெத்தட் சொல்லியிருக்காங்க. பேலன்ஸ் மெத்தட் டோட்டல் மெத்தட் டோட்டல் அண்ட் பேலன்ஸ் மெத்தட்னு சொல்லியிருக்காங்க. பேலன்ஸ் மெத்தட்னா என்னன்னா லெட்ஜர் அக்கௌண்ட்டுடைய டெபிட் பேலன்ஸ் இருக்குல்ல லெட்ஜருடைய போஸ்டிங் பேலன்ஸ் இருக்குல்லையே அதை வந்து டெபிட் கிரெடிட்னு பிரிச்சுப்போம். அந்த டெபிட் கிரெடிட்னு என்ட்ரி பண்ணி அந்தந்த பர்டிகுலர் அக்கௌண்ட்டில் நம்ம என்ட்ரி பண்ணி என்ன செய்வோம் ஈக்குவல் பண்ணுவோம். அதுதான் பேலன்ஸ் மெத்தட் சொல்லுவாங்க. இதை பேஸ் பண்ணி தான் என்ன செய்ய சொல்கிறாங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ரெடி பண்ணுறோம். அதாவது ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் அக்கௌண்ட் ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் ஓகேங்களா. அது பார்த்தீங்கன்னா டோட்டல் மெத்தட். இந்த டோட்டல் மெத்தடுங்கிறது என்னன்னா அண்டர் திஸ் மெத்தட் த டோட்டல் அமௌண்ட் த டெபிட் சைட் ஆர் லெட்ஜர் அக்கௌண்ட் and the total amount the credit side of ledger account are ascertained and recorded in the balance. And this method not commonly used cannot help the preparation of financial statement. இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் டெபிட் எல்லாத்தையும் எடுத்துக்கிறது டோட்டல் கிரெடிட் எல்லாத்தையும் எடுத்து டேலி பண்ணுறது. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ரெடி பண்ணுறதுக்கு இது தகுந்த மெத்தட் இல்லைன்னு சொல்கிறாங்க. அடுத்து டோட்டல் அண்ட் பேலன்ஸ் மெத்தட். This method is the combination of both and total method and balance method. Under this method, 4 columns are provided, namely total debit side ledger account, total credit side ledger account, debit balance ledger account, credit balance ledger account. This method not practiced.
இந்த டோட்டல் பேலன்ஸ் மெத்தடுங்கிறது வந்து நம்ம இதை வந்து ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா டெபிட் சைட் லெட்ஜர் அக்கௌண்ட் ஃபுல்லாக எடுத்துக்கிறது, கிரெடிட் சைட் லெட்ஜர் அக்கௌண்ட் எடுத்துக்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்டிங் மெத்தடே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பராக நம்ம பண்ண முடியாது. அதனால இதை போட மாட்டாங்க. நம்ம போடுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா பேலன்சிங் மெத்தடில் தான் ட்ரையல் பேலன்ஸ் போடுவாங்க. ஓகேங்களா? இப்போ பேலன்சிங் மெத்தடில் நம்ம ட்ரையல் பேலன்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம்.